اللهم صل على سيدنا محمد. الحمد لله الذي هدانا للإسلام والصلاة والسلام على رسوله المصطفى وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய பேரருள் கிருபை கருணை. அல்லாஹ் நம்மை இந்த மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மளை ஒன்று கூட்டினான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அவனை பற்றி பேசவும் கேட்கவும் அல்லாஹ் வாய்ப்பளித்தான். நற்காரியங்கள் நல்ல விஷயங்களை பேசிக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா அருள் புரிந்தான. அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நற்காரியங்களை பேச வைத்தான்னு சொல்லும்போது தீய காரியங்களும் பேசுறாங்க மக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் படி இன்னைக்கு இந்த டாபிக்கை பேசுவோம். பேசுறது எதை பேசணும், எதை பேசக்கூடாது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் தாடைக்கு மத்தியில் உள்ள ஒரு சதை துண்டையும் உங்களுடைய தொடைக்கு மத்தியில் உள்ள சதை துண்டையும் நீங்கள் பாதுகாத்து கொண்டால், அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னார்களோ அந்த வழிமுறைப்படி நீங்கள் அதை பாதுகாத்து கொண்டால், ஹராமான ஜினாஃபனா செய்யாமல் நாமும் தொடைக்கு மத்தியில் அதை பாதுகாக்கணும். ஹராமான பேச்சுகளை பேசாமல், பிறர் மனம் நோகடிக்கும் பேச்சுகளை பேசாமல், வீணான பேச்சுகளை பேசாமல், ரெண்டு தாடைக்கு மத்தியில் உள்ள நாவை பாதுகாக்கும். அப்படி நீங்க பாதுகாத்து கொண்டால், இந்த உலகத்துல வாழும்போது என்ன இஃபத், இஃபத்துன்னு சொன்னா தன்னுடைய கற்பை பாதுகாப்பது, நாவை பாதுகாப்பது, இந்த ரெண்டையுமே பாதுகாத்து வாழ்ந்துட்டீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் ரசூல் சொல்படி நம்ம நடந்துட்டோம்னா உலகத்துல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளைக்கு மறுமையில உங்களுக்கு சொர்க்கம் கொடுப்பதை, சுவனம் நமக்கு அல்லாஹ் கொடுக்கணும்ல, சொர்க்கத்துக்கு போகணும்ல, சொர்க்கம் போவதற்கு நான் கேரண்டி தரேன்றான். யாரு கேரண்டி கொடுக்குறா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறேன். நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், வாங்கினா அதுல கேரண்டி வேரண்டின்னு சொல்லிட்டு டேட் எல்லாம் போட்டு எழுதி கொடுக்குறான். சரி, கேரண்டிலாம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவன் சொல்ற காசை கொடுத்து வாங்கிட்டு போறாரு. மார்க்கெட்ல குறைவான காசுக்கும் அந்த பொருள் கிடைக்குது. நாங்கள் கேரண்டிலாம் கிடையாது, சைனா பொருள்னு சொல்லுவோம். இவன் கேரண்டி 2 வருஷம் கேரண்டி சொல்றாரு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போறான். போய் 6 மாசம் 3 மாசத்துலயே ப்ராப்ளம் வரும். சரி, இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நமக்கு தான் கேரண்டி இருக்கே, கிளைம் பண்ணலாம் அப்படின்னு போனா, அதில் ஒரு நம்பர் போட்டிருப்பான். அவன் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டான். கடைசியில் ரிங் போய் கடைசியில் எடுத்துருவான். எடுத்துட்டா எங்களுடைய சர்வீஸ் சென்டர் இங்கே இருக்குது, அங்கே வாங்கணும். அங்கே போகணும். பல அலுவலக மத்தியில் அங்கே போய் கேட்டால் அவன் 10 கேள்வி கேட்பான். எப்போ வாங்கினது, பில் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா. கடைசியில் அது நம்ம சரி பண்ணுறதுன்றது இல்லை, இதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதுமா. அந்த கேரண்டி வேரண்டி சொன்னோமே, அதில் இந்த பழுதெல்லாம் சேராதுன்னுவான். இது பார்ட்ஸ் எல்லாம் போயிடுச்சு, சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தால் தான் நாங்கள் அந்த 2 வருஷத்தில் சரி செய்வோம். இது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இதை பார்ட்ஸே மாற்றணும் உள்ள, அதுக்கு நீங்கள் காசு கொடுத்தா தான் ஆச்சுங்க. அந்த மாதிரி கேரண்டி வேரண்டி இல்லை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். முஹம்மது ரசூலுல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலே காஃபிர்கள் எவர்கள் எதிர்த்தார்களோ, எவர்கள் முஹம்மது ரசூலுல்லாவை எதிர்த்தார்களோ, கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ, அப்படிப்பட்ட மக்கள் தான் அமீன் என்று சொன்னார்கள், சாதிக் என்று சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் உண்மையாளர் என்று சொன்னவர்கள் தான். நபி ஏகத்துவத்தை சொன்ன போது பொய்யர்னு சொன்னான். அவன் நப்சுனாலும் சொன்னான். அவன்
புரியுதுங்களா? பெருமானாருடைய வாழ்வை பார்த்து சாதிக் என்று சொன்னான். அபூஜஹல் சொன்னா, அபு லஹப் சொன்னான். முகமது ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்த வாழ்வு. அந்த நபி ஒரு வினாடி ஒரு இடத்தில் கூட அவர்கள் பொய் சொன்னதில்லை. நாவல் முகமது ரசூலுல்லாஹ் பொய் பேசியதே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஏற்றுக்கொண்ட மூமினான அடியார்கள், தன்னை முஹம்மது ரசூலுல்லாவாக ஏற்றுக்கொண்ட மூமினான அடியார்கள், அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 இடத்துல பொய் சொல்ல அனுமதி கொடுத்தான். பொய் சொல்ல முகமது ரசூல் அனுமதி கொடுத்தான். 3 இடத்துல நீங்க பொய் சொல்லலாம் என்று அனுமதி கொடுத்தார்கள் பெருமானார். ஆனா அந்த முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 இடத்தில் கூட பொய் சொல்லவே இல்லை. பரிசுத்தமான வாழ்வை வாழ்ந்தவர்கள் முகமது ரசூலுல்லாஹ். ஈமான் ரொம்ப முக்கியம். அல் ஈமானு யஸீது யன்குஸ், போன வாரம் கூட சொன்னேன். ஈமான் ரொம்ப முக்கியமான விஷயம். மூமின் யார்? முகமது ரசூலுல்லாஹ் ரசூலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய. எல்லா ரசூல்மார்களையும் ஏற்றுக்கொள்ளதான் செய்வோம். அப்படி முகமது ரசூலுல்லாவை ஏற்றுக்கொள்வது அல்ல முகமது ரசூலுல்லாவின் மீது உள்ள ஈமான். நிறைய பேரு இஸ்லாமியர்கள், முஸ்லிமாக வாழக்கூடிய மக்கள் எல்லா ரசூல்மார்களையும் ரசூலாக ஏற்றுக்கொண்டதை போல முகமது ரசூலுல்லாவையும் நாங்கள் ரசூலாக ஏற்றுக்கொண்டோம் நினைக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டம். இன்னொரு சில பேர் எப்படி இருக்கிறாங்க, எல்லா ரசூல்மார்களை போல நம்ம ரசூல்லா இல்ல, நம்ம ரசூல்லா தலைவர். எல்லா ரசூல்மார்களுக்கும் ஒரு ஹெட் இருப்பாங்கல்ல, ஒரு தலைவர் இருப்பாங்க, ஒரு லீடர் இருக்கணும்ல, அந்த மாதிரி ஒரு லீடர் முகமது ரசூல்லா. இந்த ஈமான் கூட உனக்கு பத்தாது. இந்த ஈமான் வைத்திருந்தா கூட போதாது. ஷைத்தான் உன்னுடைய ஈமானை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். அல்லாவே ஈமான் கொண்டு இருக்கிறான் முகமது ரசூல்லா மேல. அல்லாஹ் ஈமான் கொண்டு இருக்கிறான் முகமது ரசூல்லா மேல. அவன் எப்படி ஈமான் கொண்டானோ அந்த மாதிரி நாம ஈமான் கொள்ளணும். அப்பதான் அல்லாஹ் சொல்ற மாதிரி நம்ம ஈமான் கொண்டோம்னு அர்த்தம். ஆமன்து பில்லா. ஒரு பெண்மணி கிட்ட நான் கேட்டேன், அவங்க முரீது உடைய இன்ஷா அல்லாஹ் முரீதாக போறாங்க. அவங்க முதல் இப்பதான் பேசியிருக்கிறாங்க. அவங்க பயானை கேட்டு ரொம்ப அவங்க இப்படி ஒரு ஸ்பீச் நம்ம கேட்டதில்லைன்னு சொன்னாங்க. இது அல்லாஹ்வுடைய ஃபஸல், அருள், கிருபை, கருணை. இன்னொரு பயான் நம்ம யூடியூப்ல தான் அனுப்புறேன், அதையும் கேட்டு அவங்க விட்டுருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ்வுடைய ஃபஸல் இருக்கு பாருங்க. நான் சொன்னேன், அல்லாஹ்வுடைய ஃபஸல் எல்லாருக்கும் கிடைச்சிடாது, கிடைத்தவர்கள் அருள் பெற்றவர்கள். இப்போ எப்படி ஈமான் கொள்ளணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல பெருமானார நம்ம எப்படி ஈமான் கொள்ளணும்? ஈமானோட பேசுனாங்க அந்த பெண்மணி. சில விஷயங்கள் தன்னுடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய அந்த சிரமங்கள், கஷ்டங்கள் இருக்கு பாருங்க, நோய் நொடிகளுக்கு ஈமானோட பேசினாங்க. அல்லாஹ் என்னை காப்பாத்தினான், இன்னும் தொடர்பே இல்லை, அல்லாஹ் பற்றி தெரியவே இல்லை என்ற போதிலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசினாங்க. அப்படிப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க. ஈமானே முஜ்மல்னு சொல்லுவோம். நீங்க அல்லாவை என்ன ஈமான் கொண்டிருக்கீங்கன்னு கேட்டேன். அப்ப அவங்க அல்லாவை ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தியே அதை இதை சொல்றாங்க. ஈமான் சிஃபத், ஈமானுடைய சிஃபத்துகளை சொல்றாங்க. நீங்க கரெக்டு தான். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி வ குதுபி நம்முடைய மக்தப்லயே ஓதி கொடுக்குறாங்க. அப்படிதான் ஈமான் கொள்ளணும். ஆமன்து பில்லான்னு சொல்றீங்கல்ல, அல்லாவை நான் ஈமான் கொண்டேன்னு சொல்றீங்களே, அல்லாவை எப்படி ஈமான் கொண்டீங்க? அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, அல்லாவை நான் எப்படி ஈமான் கொண்டேன்? வணக்கத்திற்குரிய ஈமான். அதான் 2வது கேட்டேன். அப்போ என்ன? அல்லாவை வணங்கணும், அதுதான் என் ஈமான். நான் தான் அல்லாவுக்கு ஏதோ செய்யணும், அதுதான் என் ஈமான் அப்படின்னா, அவன் என்ன செய்தான் உங்களுக்கு? அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் உங்களுக்கு? அந்த ஈமான் எங்க? ஆமன்து பில்லான்னு சொன்னா, அல்லாவை கொண்டு நான் ஈமான் கொண்டேன்னு சொன்னா, கமாஹு அஸ்மாயிஹி வ சிஃபாத்திஹி தஆலா, ஆமன்து பில்லாஹி நம்முடைய மக்தபில் இதை ஓதி கொடுப்பாங்க. ஆமன்து பில்லாஹி கமாஹுவ
அஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி தஆலா. நான் எப்படி அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன்? கமாஹு அஸ்மாஇஹி, அவனுடைய அஸ்மாக்கள் என்னென்னலாம் இருக்குதோ, சிஃபாத்துகள் என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ, அது அனைத்தையும் கொண்டு நான் ஈமான் கொண்டேன் சொல்லுவேன். வணக்கத்திற்கு நான் அல்லாஹ்னு ஈமான் கொண்டது ஈமான் அல்ல. வணங்க சொன்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொன்னாங்க? வணங்க உன்னில் ஆசை கொண்டேன், வணங்குவதை ஏற்றுக்கொண்டேன். நம்ம வணங்க முடியாது அல்லாஹ்வை. அவன் அருள் புரிய வேண்டும் நமக்கு வணங்குவதற்கு. கமாஹு அஸ்மாயிஹி வ சிஃபாத்திஹி தஆலால ஹுவல் ஹய்யுல் கய்யூம்னு சொல்றான் அல்லாஹ். நான் தான் ஹயாத்தானவன், நான் தான் காயிமானவன். அல்லாஹ் தான் அந்த ரெண்டு சிஃபத்துமே சொந்தம். கையூமியத் இருக்குதல்ன்ற தன்மைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், ஹயாத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அவன் மற்றவங்களாம் யாரு? மௌத்துக்கு சொந்தக்காரர்கள், இல்லாமைக்கு சொந்தக்காரர்கள். அப்ப அவன் சிஃபாத்தை நம்மள வெளியாக்கி கொண்டு இருக்கின்றான். நான் தொழ முடியாது, என்னை அவன் தொலை வைக்க வேண்டும். அவன் ஹயாத்தை கொடுத்தாதாங்க நம்ம தொழ முடியும், இல்லைன்னா நம்மளை முன்னாடி வச்சு எல்லாரும் தொழுவாங்க. சலாத்துல் ஜனாசா அதான் கடைசி தொழுகை உனக்கு இந்த உலகத்துல. அப்ப நாம தொழுவணும்னு சொன்னா அல்லாஹ் நம்மை தொழுவதற்கு அருள் புரிந்தான். அல்லாஹ் பேச்சு வேற பக்கம் போது ஈமான் அது தேவைதான் நமக்கு. வேற பேச்சா இருந்தாலும் இடை பேச்சா இருந்தாலும் அது நமக்கு தேவையான பேச்சு. இப்போ ஆமன்து பில்லாஹி எப்படி இருக்குதோ, மலாயிகத்திஹி மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொள்ளும். மலக்குமார்கள் இருக்கிறாங்க ஈமான் கொள்வதா? எப்படி இருக்கிறாங்கன்றது சேர்த்து ஈமான் கொள்ளும். மலக்குமார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை. பாருங்க, அல்லாவுக்கு தேவையில்லை, அல்லாவுக்கு தேவையில்லைன்னு ஈமான் கொள்ளணும். அல்லாவுக்கு வணக்கம் தேவை இருக்குதுன்னு ஈமான் கொள்ளக்கூடாது. அல்லாவுக்கு வணக்கம் தேவை கிடையாது. வணக்கம் உனக்கு தேவை, அடியானுக்கு தேவை, அதனால அல்லாஹ் வணங்க சொன்னான். ஏதோ அல்லாவுக்கு வணக்கம் தேவை போலவும் அந்த தேவையை பூர்த்தி செய்பவர்கள் நாம் போலவும் என்று கற்பனையில வாழ்றாங்க மக்கள். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வாழ்றாங்க. அது மோசமான தவறான எண்ணம், அது ஷைத்தானுடைய எண்ணம். அது அல்லாஹ் தேவையற்றவன். அதனால்தான் 6 லட்சம் வருஷம் வணங்கின ஷைத்தான அல்லாஹ் தூக்கி எறிஞ்சான். உன் வணக்கம் எனக்கு தேவை கிடையாதுடா, உனக்கு நான் தேவை, எனக்கு நீ தேவை கிடையாது. நீ இருக்க நான் தேவை, எனக்கு நீ தேவை கிடையாது. அப்போ அல்லாஹு தாலா ரப்புல் ஆலமீனை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும்? ஹாஜத்தரவாவாக ஈமான் கொள்ளணும். நம்ம முஹ்தாஜ் இலைஹியாக ஈமான். நான் முஹ்தாஜ், சதா தேவையுடையவன் நான், என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ். புரியுதுங்களா? அந்த மாதிரி அதாவது இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னை வணங்குகிறோம், உன்னிடத்தில் உதவி தேடுகிறோம். வணங்கவும் நீ தான் உதவி செய்ய வேண்டும். வணக்கம் மட்டும் நாங்கள் செய்ய முடியாது யா அல்லாஹ், உன்னை வணங்குறோமே அந்த வணக்கத்திற்கு உதவியே நீ தான் செய்ய வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்ல வச்சான். இப்போ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி ஈமான் கொள்ளணும்? ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்தி, மலக்குமார்களை ஈமான் கொள்ளணும். மலக்குமார்கள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அவர்கள் தேவையில்லாதவர்கள். பாருங்க, அவங்க அல்லாட்ட மட்டும்தான் தேவை, வேற எந்த தேவையும் இல்லை. அவர்களுக்கு ஆடை தேவையில்லை, உணவு தேவையில்லை, இருப்பிடம் தேவையில்லை, எதுவுமே தேவை. நடக்கணும்னு தேவையில்லை, வாக்கிங் போகணும் தேவையில்லை, ஓடணும் தேவையில்லை, ஆடணும் தேவையில்லை. என்ன சொன்னாலும் அல்லாஹ் அப்படியே செஞ்சுட்டே இருப்பான். படைக்கப்பட்ட நாளிலிருந்து நின்று கொண்டு இருக்கிறார் ஒரு மலக்கு, தக்பீர் கட்டி அல்லாஹ் முன்னாடி. படைக்கப்பட்ட நாளில் இருந்து ருக்குவிலே இருக்கிறாங்க ஒரு மலக்கு. நம்மளால இருக்க முடியுமா? அப்ப அவர்கள் தேவையில்லாதவர்கள். அவர்கள் ஒரே நிலையில் கியாமத்து வரைக்கும் இருக்க முடியும் படைத்த நாளில் இருந்து. அப்படிப்பட்ட மலக்குகள். அப்ப அவர்கள் யதஷக்கலு பி அஷ்காலில் முக்தலிஃபா, ஹதீஸ் படி மலக்குமார்களை பத்தி சொல்லும்போது யதஷக்கலு பி அஷ்காலில் முக்தலிஃபா இல்லா ஹின்சீர், அவர்கள் தோற்றம் எந்த தோற்றத்தை வேணாலும் மாறுவாங்க. மலக்குமார்கள் மனுஷ தோற்றத்திலையும் வருவாங்க, விலங்குகள் தோற்றத்திலையும் வருவாங்க. எந்த தோற்றத்திலுமோ அவர்கள் மாறக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். ஹின்சீர் பன்றியுடைய தோற்றத்தில் அவர்கள் மாற மாட்டார்கள். புரியுதுங்களா? ஷைத்தான்
ஜின்னு ஷைத்தான் எத்தஷக்கல் பிஷ்கல் முக்தலிஃபா எல்லா சூரத்துலையும் மாறும். ஹத்தல் ஹின்சீர், ஹின்சீருடைய தோட்டத்துலையும் அவன் வரும், ஷைத்தானும் வரும், ஜின்னும் வரும். மலக்குகள் அப்படி இல்லை, அதை விட்டும் பரிசுத்தமாக எத்தஷக்கல் அஷ்கால் முக்தலிஃபா இல்லை ஹின்சீர் ஒரு கல்வி ரெண்டு வருது நினைக்கிறேன். ஹின்சீர் ஒரு கல்வி கயிறு செய்தி என்னன்னா இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம ஆராய்ச்சி செய்வோம், அதை சரிபடுத்திக்கலாம். செய்தி என்னன்னா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருள் இந்த ஈமான், அதை சரியாக செய்ய வேண்டும். ஈமான் நமக்கு பிச்சை கொடுத்தாங்க, அந்த ஈமானை ஒழுங்கான ஈமானாக மாற்றுவது நம் மீது கடமை. ஈமானை முஜ்மலை வச்சுக்கிட்டு ஓட்டிடலாம்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் ஈமான் முஜ்மல், ஸ்ட்ராங்கா பேசுறாங்க அந்த பெண்மணி, ஆனால் ஈமான் முஜ்மல்ல இருக்கிறாங்க. ஈமான் முஃபஸ்ஸல் வந்தாதான் ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்து தப்பிக்க முடியும், இல்லை என்றால் உங்களை அவன் ஈமானை போக்கிடுவான். அப்ப முகமது ரசூலுல்லாஹ் எப்படி ஈமான் கொள்ளணும்? அல்லாஹ் எப்படி ஈமான் கொண்டிருக்கான்? மூமின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு பேர் இருக்கு, ரஹ்மான் ரஹீம் மலிகுல் குத்தூஸ் ஸலாமுல் முஃமின். மூமின் அல்லாஹ்வுக்கு ஒரு பேர் இருக்கு. அல்லாஹ் என்ன ஈமான் கொண்டான்? அல்லாஹ் தன்னை இலாவாக ஈமான் கொண்டு இருக்கிறான், ரப்பாக ஈமான் கொண்டிருக்கான். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் சிஃபாத்துகள் அனைத்தை கொண்டும் இறைவன் தன் மீது ஈமான் கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்ல, ரசூல்மார்களை அனுப்பினானே, ரசூல்மார்கள் மீதும் அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிறான். எல்லா ரசூல்மார்களுக்கும் தலைவர் மட்டுமல்ல முகமது ரசூலுல்லாஹ், எல்லா ரசூல்மார்களுடைய காரணகர்த்தா முகமது ரசூலுல்லாஹ். தலைவர் என்று மட்டும் வழங்கக்கூடாது, எல்லா ரசூல்மார்களுக்கும் காரணகர்த்தா முகமது ரசூலுல்லாஹ். அந்த ரசூல் இல்லை என்று சொன்னால் எந்த ரசூலும் இல்லை. முகமது ரசூலுல்லாஹ் இல்லைன்னா ஆதம் இல்ல, முகமது ரசூலுல்லாஹ் இல்லைன்னா நூஹு இல்ல, முகமது ரசூலுல்லாஹ் இல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, முகமது ரசூலுல்லாஹ் இல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இல்ல, முகமது ரசூலுல்லாஹ் இல்லை என்று சொன்னால் ஈசா மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்ல. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக தான் அனைத்து நபிமார்களையும் அல்லாஹ் கொண்டு வந்தான். அதனால்தான் திருமறையில ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு இறுதி தூதராகத்தான் முகமது ரசூலுல்லாஹ் அனுப்பவும் அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்திருந்தும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தே அல்லாஹு தஆலா வாக்குறுதி வாங்குகிறான். என்ன வாக்குறுதி வாங்குறான்? உங்கள் காலத்தில் என்னுடைய ரசூல் முகமது ரசூலுல்லாஹ் வந்துவிட்டால் நீங்க என்ன செய்யணும்? இந்த ரசூல் என்ற சிம்மாசனம் இருக்குதே, அதிலிருந்து இறங்கி விட வேண்டும். இந்த ரசூலுடைய சிம்மாசனத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறேனா, அந்த சிம்மாசனத்திலிருந்து இறங்கிடணும். இறங்கி எம் முத்து முகமது ரசூலுல்லாஹ்வை உட்கார வைக்கணும். அவர்களை நீங்கள் நபியாக ஈமான் கொள்ளணும், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். நீங்க உம்மத்தா போனோன்றான் அல்லாஹ், நபியா இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய அந்தஸ்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி முகமது ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும். நம்மை போல இந்த மனிதர் என்று ஈமான் கொள்ளக்கூடாது. நபிமார்களுக்கு காரண கர்த்தா முகமது ரசூலுல்லாஹ் என்று நினைக்க வேண்டும். காயினாத்துக்கு காரண கர்த்தா முகமது ரசூலுல்லாஹ். இந்த வானம் நிக்குதுன்னா அது முகமது ரசூலுல்லாஹ்வுடைய பிச்சை, பூமி இருக்கிறதுக்கு முகமது ரசூலுல்லாஹ்வுடைய பிச்சை, இந்த ஜீவராசிகளை அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்துட்டு இருக்கிறானே அது முகமது ரசூலுல்லாஹ் காண்டி கொடுத்தான் என்று ஈமான் கொள்ளணும். அந்த ரசூலுக்காக தான் காயினாத், அந்த ரசூலை சுற்றி கொண்டிருக்கிறது காயினாத். அல்லாஹ் ஃபஜ்ல் செய்யணும். ஆரம்பத்துல எடுத்த இந்த செய்தி நம்முடைய நாவை பாதுகாக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்கள் மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யஹ்ஃபதுன ஃபுரூஜஹும், அவர்கள் நல்லடியார்கள் அப்படி சொல்லும்போது தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் கேரண்டி தரேன்றாங்க. நான் கேரண்டி தரேன். பொய்யே சொல்லாத முகமது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நான் கேரண்டி தரேன். அவருடைய வாக்கிலே பொய் கிடையாது. நபி நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பார்கள், நாம் சரியாக இருந்தால். அல்லாஹ் நமக்கு பாக்கியம் அளித்தான், பேசும் ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான். ஊமைகள், பேசும் ஆற்றல் இல்லாதவர்கள், அவர்களுடைய நிலை என்ன?
அவர்களும் பேசுகிறார்கள், அவர்களும் பேசுறாங்க. சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பேச்சு என்பது நாவால் மட்டும் பேசுறதுன்றது அல்ல, செய்கையில் பேசுகிறார்கள். ஊமைகள் பாத்தீங்கன்னா கைகளை கை கால் ஆட்டுறாங்க, செய்களை பேசுறாங்க. நான் அன்று பார்த்தேன் ஒரு காட்சி, போன்ல வந்துச்சு. பேச முடியாதவர்கள், அவர்களுக்கு பேச்சாற்றல் இல்லை, அல்லாஹ் எடுத்துட்டான், இல்ல. அப்படிப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த ஹால்ல. குரானை திறந்து வச்சுக்கொண்டு, அந்த குரானை என்ன பாஷை, என்ன சொல்லுவாங்க, ஊம பாஷை சொல்லுவாங்க பாத்தீங்களா, கை கால் ஆட்டி, அந்த பாஷையில குரான் ஓதுறாங்க. நான் பார்த்துட்டு அப்படியே ஒரு கணம் திகச்சு போயிட்டு, அல்லாஹ் என்ன இது, பாஷை கொண்டுதான் ஓத வேண்டும் என்றதில்ல குரான். குரான் பாஷை இல்லாமலும் ஓத முடியும், நல்லா காட்டுறான். செய்கையிலேயே ஓதுறாங்க குரான். ஒரு பெண்மணி, இந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் தெரியல, அந்த பெண்மணி என்ன சொன்னாலும் நடக்கும். கண்ணு தெரியாத பெண்மணி, கண்ணு தெரியாது, அந்த பெண்மணி என்ன சொன்னாலும் நடக்கும். ஒரு இறைநேச பெண்மணியா வாழ்ந்திருக்கிறாங்க இந்த ஊர்ல. அந்த பெண்மணி கிட்ட போயிட்டு மக்கள் எல்லாம் பஞ்ச காலத்துல கூப்பிடுவாங்க, வாங்க நீங்க வந்து நீங்க மழை பெய்ய சொல்லுங்க, உங்க உங்க உங்களுடைய வார்த்தையை அல்லாஹ் கேட்பான், நீங்க சொன்னா அல்லாஹ் கேட்கறான். அவங்க வெளியே வருவாங்களா, யாரெல்லாம் மழை இறக்குறப்பே இந்த மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, யாரெல்லாம் எனக்காக இல்லை இந்த மக்களுக்காக கொடுக்குறப்பேன்னு சொன்னா உடனே மழை பெய்யும். அவங்க என்ன சொன்னாலும் நடக்கும். நிறைய பேர் அவர்களுடைய தேவைகளுக்காக, அவருடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக அந்த பெண்மணியிட வந்து சொல்லுவாங்க, ஷிகாயத் செய்வார்கள். அந்த பெண்மணி சொன்னா நடக்கும். இப்படி ஒரு அதிசயமான பெண்மணி. அவங்கள்ட்ட கேட்டாங்க ஒரு இறைநேசர் போய், இப்படி ஒரு பவர் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு, நீங்க சொன்னா அல்லாஹ் கேட்கறாங்க, நாங்க சொன்னா கூட அல்லாஹ் கேட்க மாட்டான், நானும் ஒரு இறைநேசர் தான், சபுர் செய்கின்றான் அல்லாஹ், ஆனா நீங்க சொன்னா மட்டும் அல்லாஹ் கேட்கலாம், என்ன அமல் செஞ்சீங்க. ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு அமல் பிடிச்சு போவோம் அல்லாஹ். அதே நேரத்தில் அந்த பெண்மணி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள். அது சும்மா அது இல்ல, அதுதான் முக்கியம். நீங்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டால், அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால், உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், உங்கள் சொல்படி அல்லாஹ் சிருஷ்டிகளை கட்டுப்பட வைக்கின்றான். சிருஷ்டிகள் சொன்னா கேட்கும். இப்ப அந்த பெண்மணி கிட்ட நீங்க எப்படி இந்த அந்த சடங்குன்னு கேட்கும் போது, எப்படி என்ன அமல் அப்படி செய்றீங்கன்னு கேட்டா, எனக்கு குரான் ஓதணும்னு ரொம்ப ஆசை. அவங்க சொன்ன செய்தி, எனக்கு குரான் ஓதணும்னு ரொம்ப ஆசை, எனக்கு கண்ணு தெரியாதனால யாரும் கத்துக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அந்த காலத்துல அந்த ஃபெசிலிட்டி இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா குரான் ஓதுவதற்கு என்ன, ஒரு ஆள் ஓதுனா கேட்டு கேட்டே மனப்பாடம் பண்றாங்க. அந்த மாதிரி யாரும் அந்த பெண்ணுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஏழப்பட்ட பெண், குடிசையில வாழ்றாங்க. இறைநேச பெண்மணியாகி கூட குடிசையில தான் வாழ்றாங்க. அவர்களுக்கு யாராவது வந்து ரிஸ்க் கொடுப்பாங்க, சாப்பிட்டுக்கிட்டு அல்லாஹ் ஜிக்ர் செஞ்சுக்கிட்டு இன்னொரு அமல், அதான் குரான் ஓதுற அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குரான் ஓதவே தெரியாது. எப்படி ஓதுறாங்கன்னா, ஒவ்வொரு குரானை திறந்து வச்சுப்பாங்கன்னா, திறந்து வச்சுட்டு ஒவ்வொரு ஆரம்பத்துல இருந்து அந்த பேப்பர்ல, யாரெல்லாம் நீ சொன்னதெல்லாம் உண்மை, எனக்கு என்னன்னு தெரியல. அடுத்த வரி, யாரெல்லாம் நீ சொன்னதெல்லாம் உண்மை, இது என்னன்னு எனக்கு ஓதவே தெரியல, என் கண்ணுக்கே தெரியலையே என்று சொல்றதுதான் அவங்க குரான் ஓதுறது. அவங்க குரான் எப்படி ஓதுவாங்க, நீ சொன்னதெல்லாம் உண்மை, நீ சொன்னதெல்லாம் உண்மை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். தான் அவங்க குரான் ஓதுறது. சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, குரானை கற்றுத்தர ஆள் இல்லை. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 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 கண் தெரியாதவர்களுக்கு என்று ஒரு புக்ஸ் வச்சிருக்கிறாங்க, அதை வச்சே குரான் ஓதுறாங்க, எழுத்துக்களை அவங்க என்ன படிச்சுக்கிறாங்க. இந்த அமல் அல்லாவுக்கு பிடிச்சு போச்சுன்னா, இந்த அமல் அல்லாவுக்கு பிடிச்சு போச்சு. செய்தி என்னன்னா,
செய்கையில கூட பேச முடியும். செய்கையில் நீங்கள் நல்ல விஷயங்களையும் சொல்ல முடியும், தீய விஷயங்களையும் சொல்ல முடியும். செய்கையில நல்ல விஷயங்களும் சொல்ல முடியும், தீய விஷயம். ஷேக்மார்கள் இருக்காங்களே, அவங்க அதிகமாக பேச மாட்டார்கள். முரீது ஷேக் மேல வைக்கிற முஹப்பத்துல அதுதான் விஷயம். முரீது என்ன பண்ணும்? ஷேக் மேல காதல் கொள்ள வேண்டும். அந்த முஹப்பத்துல ஷேக் உள்ளத்துல என்ன வருதோ அது அவங்க உள்ளத்துல வரும். அதுக்கு பேர் தான் ஃபைசான். எந்த முரீது ஷேகை காதலிக்கிறாரோ, நேசிக்கிறாரோ, அளவு கடந்து நேசிக்கிறாரோ அவருக்கு ஃபைசானே ஷேக் வரும். இல்லைன்னா ஃபைசான் வராது. ஃபைசானே ஷேக்னா என்ன அர்த்தம்? ஷேகுடைய அருள், அவர்கள் உள்ளத்தில் உள்ள ஞானம் நம்ம உள்ளத்துல வரும். பேசுவதற்கு வாய் திறந்தால் பாருங்க, நான் ஒரு இது எடுத்தேன். ஆரம்பத்தில் அல்லாஹ் நமக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தான் அப்படின்னு எடுத்தேன். அதுல இருந்து அந்த ஹதீஸ் ஞாபகம் வந்துச்சு. அந்த ஹதீஸ் என் ஷேக் தான் உள்ளத்துல போடுறான். அந்த ஹதீஸ் படி வந்தா வேற பக்கம் போயிடுச்சு. முகமது ரசூலுல்லாஹ் மேல ஈமான் போயிடுச்சு. இதுதான் ஃபைசான்னு சொல்றது. திட்டமிட்டு வந்து பேசுவது ஃபைசான் அல்ல. திட்டமிடாமல் அந்த நேரத்தில் தஜல்லி ஆகிறதுக்கு பேரு ஃபைசான். தஜல்லின்னு சொல்லுவான். இல்மு தஜல்லி. இல்ம் என்பது தஜல்லி ஆகிறது. அப்படின்னா என்ன? தஜல்லினா என்னங்க? ஜுஹூர் ஆகிறது, தஜல்லி ஆகிறது, நுமூதுல வரது என்று அர்த்தம் இருக்கு. இதெல்லாமே அரபி தான் வச்சுக்கோங்களேன். எல்லாம் நம்ம தாலீம்ல வரக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ லைட்டு போட்டார், டக்குன்னு எரியுது பாருங்க, அப்படின்னா அர்த்தம் அந்த ஒளி வந்துச்சுல்ல வெளியில, டியூப் லைட்ல இருந்து. டியூப் லைட் இருதாதானே இருந்துச்சு. அந்த லைட் எல்லோ லைட் போட்டார், வீடியோ எடுக்கணுன்றதுக்காண்டி எல்லோ லைட் போட்டார், டக்குன்னு பளிச்சுன்னு வந்துச்சு பாருங்க. இதுதான் ஜுஹூர்ல வருதுன்னு அர்த்தம். மஹ்வியா இருந்தது, மறைந்து இருந்தது, கரண்ட் சப்ளை வந்த உடனே, சுவிட்ச் போட்ட உடனே அது ஜுஹூர்ல வருது பாருங்க. அதுக்கு பேர் தான் தஜல்லின்னு சொல்றது. இந்த மாதிரி அல்லாஹ் உங்கள் ஞானத்தில் இல்ம தஜல்லியாக்கி கொண்டு இருக்கிறேன் அல்லாஹ். அன்னைக்கு வந்து சாவியை ஒரு இடத்துல வச்சுட்டேன், தேடுறேன், எங்க வச்சேன்னு தெரியல. கடைசியில ரொம்ப நேரம் பொறுத்து, அரை மணி நேரம் பொறுத்து தேடி கிடைச்சிச்சு. தஜல்லி தான். இல்மு போயிடுச்சு. எங்க வச்சோன்றது அல்லாஹ் இனி திரும்ப தஜல்லி செய்யாத வரைக்கும் நீங்க எடுக்க முடியாது. எல்லாரும் தேடுறாங்க, மனைவி தேடுறாங்க, கிடைக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாசர்மா ஜிக்ர் செஞ்சு, அல்லாஹுல்லா ஜிக்ர் செஞ்சு, மோலா தஜல்லி நீ தான் கொடுக்கணும். எங்க வச்சேன் தெரியல, நான் தான் வச்சது. எங்க வச்சேன் தெரியல, நான் எங்க வச்சேன்? அல்லாஹ் நீ வைக்க வச்ச, மறக்கடிச்சுட்டே. இப்போ நினைவூட்ட வேண்டும் என்றாலும் நீ தான் நினைவூட்டணும். போயா கிடைச்சு. அந்த மாதிரி எத்தனோ பேருடைய வாழ்க்கையில, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடக்குது. எங்க வச்சேன்னு தெரியலப்பா, கண்ணாடியை தேடுவான், சாவியை தேடுறாங்க. முக்கியமான பொருளுங்க, முக்கியமான பொருள் சொன்னது ஞாபகம். என்னுடைய காருடைய ஆர்சி புக்கு புதுசா வாங்கும்போது காருடைய ஆர்சி புக் பத்திரமா வைக்கணும்னு ஒரு இடத்துல வச்சேன். பத்திரமா வைக்கணும், ஏன்னா ஆர்சி ரொம்ப முக்கியமான ஒரிஜினல் ஆர்சி. ஒரு இடத்துல வச்சேன், எங்க வச்சேன்னு இது வரைக்கும் தஜல்லி ஆகல. வருஷ கணக்கில் தேடியாச்சு, புது ஆர்சி புக்கே எடுத்தாச்சு, ஒரிஜினல் காணா போச்சுன்னு சொல்லி டூப்ளிகேட் வாங்கிச்சு. இது வரைக்கும் அது எது கிடைக்கல. எங்க இருக்கணும், எங்க வச்சேன்னு தெரியல. ஆனா ரொம்ப பத்திரமா வச்சேன்ற சிந்தனை மட்டும்தான் இருக்குது. ரொம்ப பாதுகாப்பா வைக்கணும்னு வச்ச சிந்தனை இருக்கே தவிர, பீரோ ஃபுல்லா அரசி ஆராய்ந்து பார்த்தாச்சு, காணும், எங்க தெரியும். இருக்கானா இங்க ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய உள்ளமையில இருக்குது. இனிமே கிடைச்சு என்ன போறதும், கிடைக்காம என்ன பிரயோஜனம்? அத ஒண்ணு வந்துருச்சு. செய்தி என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல், தஜல்லி, இல்மு தஜல்லி ஆகுது. மாட்டிக்கல்ல, அறிவு வந்து நம்மிடம் மாட்டிக்கொள்ளவில்லை, அது தஜல்லி ஆகிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் உங்களை முட்டாளாக்க முடியும்ன்றான். ஏன்னா ஏற்கனவே நீங்க முட்டாளதான் இருந்தீங்கன்றான் அல்லாஹ். வாஹரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமுன ஷையா. சர்வ முட்டாளா உன் தாயின் கருவறையிலிருந்து வெளியாக்கியவன் நான்.
திரும்ப ரெண்டாவது இல்ம கொடுத்து உனக்கு தஜல்லி செய்து கொண்டே இருக்கிறேன், திரும்ப ரெண்டாவது உன்னை நான் முட்டாளாக்குறதுனால என்னால முடியும்ன்றான். ஒமின்கும் இலா ஆறுதலில் உமர், திரும்பறையில் அல்லாஹ் சொல்றான், ஒமின்கும் யுரத்து இலா ஆறுதலில் உமர், ஒமின்கும் யுரத்து இலா ஆறுதலில் உமர். அந்த கேவலமான வயசு வரை உங்களை நாம் திருப்புவோம் என்று சொல்றான், மீட்டுவோம். திரும்ப அந்த 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 நிலை வரோன்றான். எப்படி தாயின் கருவறையிலிருந்து முட்டாளா வெளியானியோ அதே மாதிரி உன்னை முட்டாளாக்குவேன். எதுவுமே தெரியாது, உன் புள்ள முன்னாடி நின்னா யாருன்னு கேட்ப, அவனை பார்த்து. உன் பொண்டாட்டிய தெரியாது, உன் பிள்ளைய தெரியாது, யாரையுமே தெரியாத மாதிரி முட்டாளா அவனை ஆக்கிடுவேன். இருந்த இடத்துலயே பாசானா பீஷாப்பெல்லாம் ஆயிடும், லெட்டின் யூரின்லாம் இருந்த இடத்துலயே ஆயிடும். உன்னை கேவலப்படுத்துவேன்றான். ஒரு பெண் இங்க நம்ம ஏரியால தான் கீரை வித்த பிள்ளை, பொம்பளை கீரை வித்துட்டு இருந்துச்சு. என்ன ஒரு 45 வயசு இருக்கும், அவ்வளவுதான். 40 வயசுக்குள்ளதான், இப்பதான் வயசு அதிகமாயிடுச்சு அந்த பொம்பளை. மின்னல் வெட்டுச்சுங்க, இடி இடிச்சு. இப்போ இடி இடிச்சு பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இடி சவுண்டு கேட்டுச்சு, இடி இடிச்சு மின்னல் வெட்டுச்சு. அப்படியே ஒரு பயம் வந்துச்சு, திடுக்கம்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு திடுக்கம் வந்து கதை முடிஞ்சு போச்சு. என்னன்னா பிளைண்ட் ஆயிடுச்சு, மெயிண்டு. கண்ணு பிளைண்ட் இல்ல, மெயிண்டு பிளைண்ட் ஆயிடுச்சு. ஒண்ணுமே தெரியல, தன் பிள்ளைய தெரியல, யாரும் தெரியல, எதுக்கும் தெரியல. வைத்தியக்காரனும் சுத்திட்டாங்க, இப்ப இருக்காரு தெரியல அந்த பொம்பளை. ஹைர், அல்லாஹ் ஃபஸில் செய்யணும். அதுதான் அல்லாஹ் சொல்றான், இந்த இல்மு உன் மூளையில வந்து மாட்டிக்கலன்றான். நான் தஜல்லி செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் வினாடி தவறாம, உன்னை முட்டாளாக்கே நான் காட்டுறேன் பல தடவைன்றான். இது முட்டாள்தனம் தான். இது சாவியை எங்க வச்சேன்னு தெரியலன்னா முட்டாள்தனம் தான், இது மடத்தனம் தான். இது ஜாகில் தாங்க. நாமோ அதை சொல்றதுல நான் பெருமைப்படுகிறேன். நான் ஜாகில் என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன். என் ரப்ப ஆலிம்னு சொல்றது நான் பெருமைப்படுறேன். வேற எவனா அடிவாரின்னு சொல்லிக்கோ, நீ மூத்தாக்கி உன்னை மூத்தாக்குறதுக்கு முன்னாடி உன்னை ஜாகிலாக்குறான். நான் ஜாகில் என்று சொல்வதில் நான் பெருமை கொள்கிறேன். என் ரப்புடைய இல்மை கொண்டு நான் ஆலிமாக என்னை காட்டிக் கொண்டிருக்கிறான் அல்லாஹ். நான் ஆலிம் அல்ல, அல்லாஹ் தான் ஆலிம். நான் அப்படி ஆலிம், வினாடி தவறாம நான் ஜாகில் தான், வினாடி தவறாம நான் ஜாகில். அல்லாஹ் என் இல்மு தஜல்லி செய்து கொண்டே இருக்கிறான். ஹைர், அல்லாஹ் ஃபஸில் செய்யணும், அதை விளங்கணும். என்னவோ ஜாகில்னு சொன்னா என்னவோ பெரிய ஜாகில் தானா? வச்ச ஆர்சி புக்கை எங்கன்னு தெரியலன்னா ஜாகில தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வச்ச சாவியை எங்க இப்பதாங்க வச்ச, எங்க வச்சேன்னு தெரியலன்னு சொன்னா உன்னை போல ஜாகில் யாரு கிடையாது. பேச தெரியாம ஏதாவது ஒண்ணு பேசி மாட்டிக்கிட்டு கேவலப்படுற ஒண்ணு தவிர ஜாகில் யாரு இருக்கா? உன்னை ஆலிமாக அல்லாஹ் காட்டுகிறான், உன்னை மற்றவர்கள் போற்றக்கூடியதாக அல்லாஹ் உன்னை பேச வைக்கின்றான். பேச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா ஆரம்பத்துல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைதான் பாதுகாக்க சொல்றான். ஒரு பழமொழின்னு நினைக்கிறேன், நீ எதையெல்லாம் பேசினாயோ, நீ எதையெல்லாம் பேசினாயோ, உன் நாவில் இருந்து எதெல்லாம் வெளிப்பட்டதோ அதற்கு நீ அடிமைன்னு சொல்றான். அதுக்கு நம்ம அடிமையா? எதெல்லாம் நம்முடைய நாவிலிருந்து வெளிப்பட்டதோ அதற்கு நாம் அடிமை. எதெல்லாம் உன்னுடைய நாவிலிருந்து இன்னும் வெளிப்படாமல் இருக்கிறதோ அதெல்லாம் உனக்கு அடிமை. நான் புரியுதுங்களா? அப்படின்னா என்ன இருக்கும்? பேசிய ஒவ்வொரு பேச்சுக்கும் அல்லாட்ட கணக்கு கொடுக்கணும் பாவா. மீட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு, யூனிட் ஓட ஓட அந்த யூனிட்டுக்கெல்லாம் அந்த மாசம் 2 மாசம் ஆனா நீ பணம் கட்டணும். ஓடாத யூனிட்டுக்கு நீ பணம் கட்ட தேவையில்லை, ஓடுற யூனிட்டுக்கு நீ பணம் கட்டணும். அது மாதிரி உன் நாவிலிருந்து வந்த வார்த்தைக்கு அல்லாஹ்விடத்திலே நீ ஹிசாபு கொடுக்க வேண்டும். அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான். எத்தனை பேரை மனம் வருத்தப்படும் அளவுக்கு பேசி இருக்கிறாய். உன் வார்த்தை கொத்தி இருக்கிறது பாம்பை போன்று, விஷமுள்ளவனாக இருக்கிறாய். சில பேர் பாத்தீங்கன்னா அவன் பேசினாலே கொத்துற மாதிரி தான் இருக்கும். ஐயோ அப்பா, அவனா பாம்பு நாக்குப்பா, அவனுக்கு ஏதாவது ஒண்ணு கொத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன வேதனைப்பட்டிருக்கும் அவருடைய உள்ளம். ஒரு முஸ்லிம் மூமியினுடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துறதுன்னு சொன்னா, அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி நாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ்.
உன் நாவை கொண்டு நீ வேதனைப்படுத்தக்கூடாது. அவன் தான் முஸ்லீம்னு சொன்னாங்க முகமது ரசூலுல்லாஹ். உன்னை பார்த்தாலே ஓடுறான், பார்த்தால் சந்தோஷம் வரணும். அதுக்கு வந்துட்டாங்கப்பா, இவர் வந்துட்டாருப்பா என்று சந்தோஷப்பட வேண்டும். நாம் வந்தால் 4 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, நீங்க வரீங்க, அந்த ஜமாத்தில் கலந்து கொள்ள போறீங்க, அந்த 4 பேரோட நீங்களும் சேர்ந்து பேச போறீங்கன்னா, ஓ வந்துட்டாருப்பா நல்ல மனுஷன், சீதேவி வந்துட்டாருப்பா, நல்ல மனிதர் வந்து விட்டார், ஏதோ நல்ல வார்த்தைகள் சொல்வாருப்பா, நம்ம உள்ளத்தை அல்லாஹ் பக்கம் திருப்புவாருப்பா என்ற எண்ணம் அவர்கள் உள்ளத்தில் வர வேண்டும். நீ வந்தா என்ன செய்யறான் தினமா அவன், அடப்பாய் வந்துட்டான், யாரை பத்தி பலா கழுவு போறான்னு தெரியல, யாரை என்ன குறை பேச போறான்னு தெரியல, என்ன யார் மனதை இங்க இருக்கிற 4 பேர்ல யார் மனசை புண்படுத்த போறான்னு தெரியல, பயப்படுறான். ஏன் வரான்டா, முதல்ல கலைஞ்சி போ, ஓடு ஓடு ஓடு, ஓடுறான் உன்னை பார்த்து. அந்த மாதிரி நம்முடைய குணம் இருந்து என்ன பிரயோஜனம், என்ன பயன்? நீ வாழ்வதில் எந்த பயனும் இல்லை, நீ பிறந்ததுல எந்த பயனும் இல்லை. ஏன்னா நீ முஸ்லீமே இல்லையே. அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமுன மின் லிசானிஹி வ யதிஹி சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். அதுக்கு மாற்றமா நீ முஸ்லிமே இல்லாத நிலையில் தான் வாழ்கிறாய். அதனால் அன்பர்களே, நம்முடைய நாவை பாதுகாக்க, நம்முடைய நாவை கொண்டு பிறரை உள்ளத்தை வேதனைப்படுத்துவது மோசமான ஒன்று. நம் நாவை கொண்டு பிறரை புறம் பேசுவது மோசமானது, கோல் சொல்வது மோசமானது. ஆரம்பத்தில் சொன்ன முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவங்க வீட்டுக்கு நபி போயிட்டு வந்தாங்க. வந்தவொடனே ஆயிஷா அன்ஹா கேட்கிறாங்க, என்ன அந்த குள்ளமான ஒரு பொம்பளை இருந்தாங்க, அவங்க வீட்டுக்கா போயிட்டு வரீங்க? அவங்க குள்ளமா இருப்பாங்க சஃபியா ரலியல்லாஹு. ஒரு வார்த்தை சொல்றாங்க, குள்ளமா இருப்பாங்க, அந்த குள்ள பொம்பளை வீட்டுக்கு போயிட்டு வரீங்களா, அதான் லேட்டா அப்படின்றாங்க. பெருமானார் கோவம் வந்துருச்சு. ஆயிஷா, என்ன வார்த்தை சொன்னாய் ரலியல்லாஹு தஆலா, என்ன வார்த்தை சொன்னீங்க? இல்லையா சொல்ல, நான் பயந்துட்டாங்க. அப்புறம் பெருமானாருடைய முகம் கோபத்திலே சிவந்து விட்டது, கண்களெல்லாம் சிவப்பது, பயந்துட்டாங்க. அரசெல்லாம் மன்னிச்சிருங்க, நான் சொல்லி தவறு செய்திருந்தாங்க. அந்த அவங்க குள்ளமா தானே இருப்பாங்க, அதுதான் சொன்னேன்றாங்க. இருக்கிறத சொன்னதுனாலதான் நான் விட்டேன், இல்லாத சொன்னா அது துஹமத்துன்றாங்க. இருக்கிறத சொல்றதுக்கு பேர் தான் புறம். நீங்கள் சொன்ன வார்த்தையை கடலில் கடந்தால், நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல குள்ள மனுஷின்னு, அதை கடலில் கலந்தால் கடல் நிறம் மாறிவிடும். நான் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க, அது சர்வசாதாரணமா நம்ம பேசுறோம். அது இதெல்லாம் ஒரு பாவம் மாதிரி நமக்கு தெரியல. நபி என்ன சொல்றாங்க, கடல்ல கடந்தா கடல் நிறம் மாறிவிடும். அவ்வளவு மோசமான வார்த்தை நீங்க சொன்னதுன்றாங்க. நம்ம அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. எல்லார பத்தியும் குறை சொல்லிக்கிட்டு புறம் பேசிக்கிட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கும். அதனால்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாவை எவர் பாதுகாத்து கொண்டாரோ அவருக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பேற்கிறேன். சொர்க்கம் உனக்கு கொடுக்கறது என் மீது கடமைட்டாங்க, நான் பொறுப்பேற்றுக்கிறேன். நீ தரலன்னா என்கிட்ட வந்து கேளு, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கலன்னா. ஆனா நான் சொன்ன மாதிரி நீ நடக்கணும். கைர் அல்லாஹ் ஃபஜல் செய்யணும். நம்முடைய நாவை நாம் பாதுகாக்க வேண்டும். பிறர் மனதை புண்படுத்துவதை விட்டும் நம் நாவை பாதுகாக்க வேண்டும். பிறரிடம் பொய் சொல்வது, பேசினாலே பொய், விளையாட்டு பொய், விவகார பொய், அதுக்கு என்ன, வேலைக்கு பொய், ஒரு காரியம் ஆகணும் அதுக்காக ஒரு பொய், நிறைய பொய் வச்சிருக்கோம், வெரைட்டியா வச்சிருக்கோம். ஒரு பொய் 2 பொய் அல்ல, வெரைட்டிஸான பொய். முஹம்மது ரசூலுல்லாஹ் 3 இடத்துல தான் பொய் சொல்ல அனுமதி கொடுத்தாங்க. ஒன்று, மனைவியிடம் பொய் சொல்லலாம், மனைவி இணங்குவதற்கு. ஹாஜத் அங்கதான் தேவை பூர்த்தி ஆகும், புரியுதுங்களா? அந்த டைம்ல உட்காந்துக்கிட்டு எனக்கு நான் 4,000 நகை வாங்கி கொடுப்பியா, அப்பதான் நான் வந்து உனக்கு சந்தோஷமா கூட இருப்பேன்றான். என்ன செய்ய முடியும்? பரவாயில்ல, நாளைக்கு வாங்கி தரேன், அது என்ன இருக்குது, நாளைக்கு ஒரு பணம் வருது, 4 சவரம் உனக்கு தான் சொல்லலாம், தப்பே இல்லைன்ட்டாங்க. மனைவியிடம் போய் சொல்லலாம், போர்ல போய் சொல்லலாம். 2 முஸ்லிமான நபர்களை சேர்ப்பதற்காக அவங்க 2 பேர் கோச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட பொய் சொல்லியாவது
அவங்க 2 பேரை சேர்க்கணும்னு நாங்க பெருமானார். அதுக்கு பொய் சொல்லலாம். இந்த 3 இடத்துல தான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்வதற்கு அனுமதி கொடுத்தார்கள். மற்ற இடத்துல பொய் சொல்லவே கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் பொய் பேசுறது அது ஒரு விளையாட்டுக்காண்டி போய் என்ன வேலையாவதற்கு போயின்னு பல பொய்களை சொல்லிக்கிட்டு அதை பத்தி நம்ம கவலையே இல்லை. பெருமானார் என்ன மாதிரி சொன்னாங்க? 2 தான் சொன்னாங்க. ஏங்க கண்ணும் ஹராம பாக்குது இல்ல, காது ஹராம கேட்குது இல்ல, ஒவ்வொரு உறுப்பையும் சொல்லியிருக்கலாம்ல. ஆனா முகமது ரசூலுல்லாஹ் சொன்னது 2 தான். நாவும் மர்மஸ்தானம் மட்டும்தான் சொன்னாங்க. அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் பாருங்க. நாவ் என்பது எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம். அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான், நம்மை பேச வச்சான். எத்தனை பேரை பேச வைக்கலங்க, ஊமையாக இருக்கிறார்கள். அவர்கள் உள்ளத்தில் என்ன எண்ணம் இருக்கிறதோ அந்த எண்ணத்தை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறார்கள். நீங்க பூம பாஷை பேசினா யாரு பேச தெரியும்? ஒருத்தன் வரான், திடீர்னு ஏதோ ஒன்று சொல்றான், அவங்கள்ட்ட அவங்க விளங்கிருமா? அது ஊம பாஷை. அது தெரிஞ்சவர்கள் தான் அது விளங்கும். அது பேசிக்கிட்டே இருந்தா தான் வரும். திடீர்னு நம்மள்ட்ட போய் உருது பேச சொன்னா, ஒருத்தர் திடீர்னு உங்கள்கிட்ட வந்து உருது பேசுனா நீங்க எப்படி உருது பேசுவீங்க? உருதே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி பேச முடியும்? தெலுங்கு பேசுறான், வந்து கன்னடம் பேசுறான், ஏன் நீ என்ன சொல்ற எனக்கு புரியலையான்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். வேற என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி தான் இந்த பாஷை. இது கையால் கை அசைவுல அவங்க பேசக்கூடிய பாஷை இருக்கு பாத்தீங்களா? அப்படிப்பட்ட பாஷை தான். அதை கற்றுக்கொண்டால் தான் தெலுங்கு கற்றுக்கொண்டால் தான் தெலுங்கு பேச முடியும், ஹிந்தி கற்றுக்கொண்டாதான் ஹிந்தி பேச முடியும், உருது கத்துக்கிட்டாதான் உருது பேச முடியுமா? பேசி பழகணும். அந்த மாதிரி இது பேசி பழகினால் பேசலாம், பேசி பழகினால் தான் பேசணும். நமக்கு அல்லாஹு தாலா அருள் புரிந்தான், இந்த நாவை பேச வச்சான். இந்த நாவை அல்லாஹ் கலாமை வெளியாக்கலாம். இது சிஃபாத்துல்லா, அல்லாஹ்வுடைய கலாம். இது அல்லாஹ்வுடைய சிஃபத். இது அந்த சிஃபத்தை அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்து நம்மை பேச வைத்திருக்கின்றான். கலக ஆதம அலா சூரத்தின்றான் திருமலை ஹதீஸ்ல. கலக ஆதம அலா சூரத்தி, என் தோற்றத்திலே ஆதமுடைய மகனை நான் படைத்தேன்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய தோற்றம்னா என்ன? அல்லாஹ்வுதான் தோற்றமே இல்லையே. அல்லாஹ்வுக்கு 7 சிஃபத் இருக்கு, சபா சிஃபாத். அந்த சபா சிஃபாத்தை நமக்கு கொடுத்து அல்லாஹு தாலா என்னுடைய தோற்றத்தில் உன்னை படைத்தேன்றான். பேசக்கூடியவன் அல்லாஹ், பார்க்கக்கூடியவன் அல்லாஹ், கேட்கக்கூடியவன் அல்லாஹ், செயல்படக்கூடியவன் அல்லாஹ், சிந்திக்கக்கூடியவன் அல்லாஹ், ஹயாத்துள்ளவன் அல்லாஹ். 7 சிஃபத்தை அல்லாஹ் நாடக்கூடியவன் அல்லாஹ். இந்த 7 சிஃபத்தை நமக்கு கொடுத்து அல்லாஹு தாலா நம்மை ஹயாத்தா வச்சிருக்கிறான். நம்ம அறிவாளியாக சிந்திக்கும் ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாடக்கூடியவனாக நம்ம ஆக்கியிருக்கிறான். கைரம்பில்லை. அதனால அந்த அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு சுக்ரு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய சிஃபாத்துக்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். என்ன பேசணுமோ அதுக்கு நாம பதில் சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவை பேணிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஹராமானதை பேசுவதை விட்டும் நாவை பேணிக் கொள்ளணும். பொய் சொல்வதை விட்டு நம்ம பேணிக் கொள்ளணும். புறம் பேசுறதை விட்டு பேணிக் கொள்ளணும். வாட்ஸ்அப்ல நம்ம பேசலைன்னாலும் சில பேர் வாட்ஸ்அப்ல என்ன ஃபேஸ்புக்கில் என்ன செய்தி வருதோ எல்லாத்தையும் ஃபார்வேர்ட் பண்றது. அது உண்மையா பொய்யான்னா பார்க்கறது இல்லை. இதுவும் ஒரு வகையில பொய் தான். இதுவும் ஒரு வகையில் பொய்யான செய்தியை பரப்புவதும் பொய் தான். அதனால பொய்யர்களோடு நம்ம சேர்ந்துருவோம். அதனால அதெல்லாம் புழங்கக்கூடாது. அதெல்லாம் நம்ம புழங்கினால் அது உண்மையா என்று தெரிந்து கொண்டு தான். சில பார்த்தீங்கன்னா பார்த்ததெல்லாம் டக்கு 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 டக்குன்னு எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. என்ன நீ என்ன வேலையா செய்யற? அவன் கேட்கறானா, டெய்லி எனக்கு அனுப்புறா சொன்னா, நான் வந்து சொல்றது இவரா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் திறந்த உடனே இருக்கிற மெசேஜ் எல்லாரும் பார்க்குறது, உடனே 10 பேருக்கு அனுப்புது. சில விஷயங்கள் சும்மா ஹதீஸா அனுப்புனா பரவாயில்ல, பிரயோஜனம். ஏதாவது ஒண்ணு அனுப்பிட்டு இதை 10 பேருக்கு நீங்கள் அனுப்புங்கள், உங்களுடைய நாட்டங்கள் எல்லாம் நிறைவேறும். ஏதாவது ஒண்ணு ஏன்னா அல்லாஹ் போட்டுருக்கோம்ல, காபத்துல போட்டோ போடுங்க, இதை 10 பேருக்கு அனுப்புங்க, உங்க எல்லா நாட்டமும் நிறைவேறும். யார் சொன்னா? ஹதீஸ்ல இருக்கா? இதை எவனும் கேட்க மாட்டான் ஹதீஸ்ல இருக்கான்னு. எது ஹதீஸ்ல இருக்கோ அதை சொன்னா இது ஹதீஸ் லைஃபா சஹீஹான்னு கேட்பான். ஏன்னா அவன் ஏதோ ஒரு போட்டோவை அனுப்பி
ஏன்னா 10 பேருக்கு அனுப்புனா உங்களுடைய நாட்டை நிறைவேறும், அதை நீ கேட்டியா, நீ ஹதீஸ்ல இருக்கானே, அதை கேட்க மாட்டான். நம்ம ஏதாவது செய்தி சொன்னோம்னா உடனே சஹீஹா லைஃபான்னு கேட்பான். சஹீஹா லைஃபா உனக்கு என்ன தெரியும்? நீ நானுமா ஆராய்ச்சி பண்ணோம். இல்ல புகாரில இருந்தா அது சஹி. யார் சொன்னா புகாரில இருந்தா சஹின்னு? அவன் மனுஷனா இல்லையா? புகாரி இமாம் வானத்துல இருந்து இறங்கின மலக்கா? புகாரி இமாமும் ஒரு மனுஷன் தான்ப்பா. முஸ்லீம் இமாமும் ஒரு மனுஷன் தான். பின்னாடி வந்த புகாரி முஸ்லீமா நான் நம்புறேன். முகமது ரசூல்லாவுடைய சொஹபத்துல இருந்து சஹாபியை நம்ப மாட்டேன். முகமது ரசூல்லாவுடைய சொஹபத்துல இருந்து சஹாபாக்கள் இருக்காங்களே, அவங்க சொன்னா அவங்கள பின்பற்றணும் அவசியம் இல்லைன்றான். ஏன்னா புகாரியை பின்பற்றுறப்போ பின்னாடி வந்தவங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பின்னாடி வந்தவங்க அவங்கள பின்பற்ற அறிவில்லை. லலாலத்து ஷைத்தானுடைய வேலை. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். அத்தியுல்லாஹ் அத்தியூர் ரசூல் உலில் அம்ரி மின்கும் சேர்த்தான். அத்தியுல்லா அத்தியூர் ரசூலோட நிக்கல அல்ல. குரான் ஹதீஸ் மட்டும் போறோம்னு சொல்லுது. அத்தியுல்லா அத்தியூர் ரசூலோட நிக்கணும் இல்ல அல்ல. அப்படி சொல்லியிருந்தானா கண்டிப்பா குரான் ஹதீஸை தவிர வேற ஒன்றும் பின்பற்றக்கூடாது. நம்ம எந்த சாபியும் பின்பற்றக்கூடாது. அத்தியுல்லா அத்தியூர் ரசூல் உலில் அம்ரி மின்கும் அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த உலில் அம்ருல சஹாபாக்கள் வராங்க, இமாம்கள் வராங்க, நல்லடியார்கள் வராங்க, இன்று வரை இருக்கிறாங்க இறை நேசர்கள். அவங்கள பின்பற்றணும்ன்றான் அல்லாஹ். ஒவ்வொரு காலகட்டத்திலேயே நான் வச்சிருக்கிறேன் மூமீன்களை. எனக்கு நேசமான மூமீன்கள் அவர்கள் உலுல் அம்ராக இருக்கிறார்கள், அவர்களை நீங்க பின்பற்றணும்ன்றான் அல்லாஹ். அதனால்தான் ஷேகுமார்கள் அவசியம்னு சொல்றது. இந்த ஆயத்தை வச்சுதான் ஷேகுமார்களை நம்ம பின்பற்றணும். அவர்கள் உலுல் அம்ராக இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அவங்கள்ட்ட பையத்து வாங்கி அவர்கள் சொல்படி நடந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை நேர்வழியை நோக்கி போகும். இல்லைன்னா லலாலத்துல தான் போகும். 73 கூட்டத்துல ஒரு கூட்டமா தான் இருப்பேன். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லன் யதுகுல தஃப்தரிக் உம்மத்தி அலா ஸலாஸத வ ஸபஈன மில்லத்தன் லன் யதுகுலல் ஜன்னத இல்லா மில்லத்தன் வாஹிதா லன் யதுகுலல் ஜன்னத மின்கும் இல்லா மில்லத்தன் வாஹிதா. அந்த 73 கூட்டத்துல உங்களில் அந்த ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும். லன் யதுகுலல் ஜன்னத மின்கும் இல்லா மில்லத்தன் வாஹிதா. மின்கும்னு வருதா தெரியல. லன் யதுகுலல் ஜன்னத இல்லா மில்லத்தன் வாஹிதான்னு வருதா தெரியல. ஹைர். அப்ப நீங்க ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் போகும். எந்த அந்த கூட்டம்? அது மான அலைஹீன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நிறுத்தவில்லை, வஸஹாபி என்று சேர்த்துக் கொண்டார்கள். மான அலைஹி வஸஹாபி, நானும் எனது தோழர்களும் எந்த வழியில் செல்கிறோமோ அவர்கள் தான் நேர் வழி பெற்றவர்கள் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள நாமும் சஹாபாக்களை பின்பற்றணும், இமாம்களை பின்பற்றணும், நல்லடியார்களை பின்பற்றணும். உங்களுடைய ஜமானால வாழக்கூடிய இறை நேசர்களை பின்பற்றணும், உலமாக்களை பின்பற்றணும். அப்பதான் கேட்க முடியும், அப்பதான் அல்லாஹ்வை அடைய முடியும். சொல்லுதுங்களா? நேர்வழி காட்டப்பட வேண்டும். யார் இறைவனுக்கு அஞ்சி நடக்கிறார்களோ, இறைவனை கொண்டு வாழ்கிறார்களோ, எல்லாமே தக்வா செய்யதான் செய்யறாங்க. இறைவனை கொண்டு வாழக்கூடிய வாழ்வு வர வேண்டும். வகானு யத்தகுன்றான் அல்லாஹ் அல்லதீன ஆமனு வகானு யத்தகுன், அவர்கள் நிரந்தரமாக தக்வா செய்வார்கள். எவர்கள் இறைவனோடு வாழ்கிறார்களோ அவர்கள் தான் நிரந்தரமாக தக்வா செய்ய முடியும். அல்லாஹ்வுக்கும் தனக்கு சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நிரந்தரமான தக்வா செய்ய முடியாது. ஷரியத்துடைய தக்வாவை பேண வேண்டும். தரீகத்துடைய தக்வா உங்களுடைய உள்ளத்திலே வர வேண்டும். ஹகீகத்துடைய தக்வா வரணும், மாரிஃபத்துடைய தக்வா வரணும். முயற்சி செய்துதான் அடைய முடியும். இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த தக்வாவை நம்ம செய்ய முடியும். ஷரியத்துடைய தக்வா என்ன? நாவை பேணுதல். வரதெல்லாம் கல்புல வரதெல்லாம் பேசாதே. அது எதை அல்லாஹ் ரசூல் பேச சொன்னார்களோ அதை மட்டும் பேசு. உள்ளத்தில் வரதெல்லாம் நினைக்காதே, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணு. அதுதான் தரீக தக்வா. கல்புல வரதெல்லாம் வரக்கூடாது, கண்டதெல்லாம் கல்புல வரக்கூடாது. நாம் கண்டதிலே இறைவனை கண்டு கல்புல வர வேண்டும். நாம் காணக்கூடியதுல ஹக்தாலாவை காண வேண்டும், அகக்கண் கொண்டு. அது உள்ளத்துல வரணும். அல்லாஹ் அருள் புரியணும். அந்த ஞானங்களை தெரிந்து கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று நம்முடைய நாவையும் நம்முடைய மர்மஸ்தானத்தையும் நம்முடைய உள்ளத்தையும் பாதுகாக்க அல்லாஹ் நசீபை கொடுப்பானாக. வாஹிரு தஅவானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பனா லக்கல் ஹம்து லக்க ஷுக்ர் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் பாரிக் வஸல்லிம் அலைஹி.
اللهم أتمم علينا نعمتك وارزقنا وصولك التامة. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من غلبة الدين قهر الرجال. صلى على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم.